இந்த ஆன்லைன் சர்வீஸில் கலந்து கொண்டுக்கிறவங்க ஒவ்வொருத்தரையும் என் தேவனாகிய கத்தர் ஆஸ்வதிப்பாராக. அன்பான கத்தருடைய பிள்ளைங்களே, நம்ம சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளும் அது மிகவும் முக்கியமான உறுப்புகளாக காணப்படுகிறது. கவனிச்சு பாருங்க நன்றாக. நம்ம உறுப்புகளில் எல்லா உறுப்புகளும் முக்கியமாக இருக்குது. ஆனால் இந்த வேளையில் நம்ம பார்க்க போகிறது நம்மளுடைய வாயும் நம்மளுடைய இருதயத்தை குறித்து நம்ம பார்க்குறோம். அநேக முறையில் இந்த வாய் சிறுசாக தான் இருக்குது, ரொம்ப பெருசு ஒன்றும் கிடையாது. ஆனால் இந்த சின்ன வாயில் நம்ம பேசுகிறதான வார்த்தைகள் மற்றவங்களை காயப்படுத்துகிற மாதிரி பேசுகிறோமா, மனநோக பேசுகிறோமா, மற்றவங்களுடைய குடும்பத்தை நம்ம பிரித்து விடுறோமா, இல்லை ஒருவருடைய திருமணத்துக்கு ஒரு பெண்ணை பார்த்துருப்பாங்க, அந்த குடும்பத்தை நம்ம பிரிக்கிறவங்களா காணப்படுறோமா. அநேக முறையில் ஊழியக்காரர் சொல்லுவார், ஒரு பெண்ணை யாராங்களும் பார்க்க வந்தாக்கா அந்த பெண்ணு எப்படிப்பா அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்சா அந்த பெண்ணை குறித்து நல்ல ஒரு சாட்சி சொல்லலாம். இல்லை தெரியலையா, எனக்கு அந்த பெண்ணை பற்றி எதுவும் தெரியலன்னு சொல்லிட்டு விட்டுடலாம். அதை விட்டுட்டு அந்த பெண்ணா அப்படின்ற மாதிரி நம்ம சொன்னோம்னாக்கா அப்போது ஏதோ ஒரு கொஸ்டின் மார்க் அங்கே போடுறோம். அப்போ அவங்க என்ன ஆயிடுது, என்னவும் சொல்ல வராங்க, ஆனால் இவங்க ஏதோ மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை குறித்து நமக்கு தவறான ஒரு அபிப்பிராயம் விடுகிறது. ஆனால் இந்த வாய்ன்றது சிறுசாக தான் காணப்படுகிறது. அநேக முறையில் இந்த வாயினால் மற்றவங்களை காயப்படுத்துகிற காரியங்கள் நம்ம செய்து விடுகிறோம். ஆனால் இதே வாயினால் கத்தரை துதிக்கிறோம், கத்தரை ஆராதிக்கிறோம், கத்தர் இடத்துல செபிக்கிறோம். அது மட்டும் இல்லை, நம்ம மற்றவங்களை என்கரேஜ் பண்ணுற வார்த்தைங்களை கூட நம்ம பேசுகிறோம். ஒரு சில சமயத்தில் நம்ம பெற்றெடுத்த பிள்ளைங்களை இல்லை மற்ற பிள்ளைங்களை கூட நீ ஒன்றுக்கும் உட்பட மாட்டாடா, படிப்பு அறிவே உனக்கு வராதுடா அப்படின்னு சொல்லிடுறோம். அநேக முறையில் நான் சிறு பிள்ளைங்களை கவனிப்பேன், அதுவும் பெற்றவங்களையும் கவனிப்பேன். அந்த பெற்றவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, அந்த பிள்ளைங்க முன்னாடியே சொல்லிட்டே இருப்பாங்க, ஐயோ இவன் சரியாகவே படிக்கிறதே இல்லை, இவன் ஒன்றும் படிப்பு அறிவே வரமாட்டேங்குது, இவன் நல்லா படித்து வாழ்க்கையில் முன்னேற மாதிரியே தெரில அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஆனால் எங்களுடைய மாமனார் என்னன்னு சொல்லுவாங்களாம், இவங்க பிள்ளைங்க 10வது படிக்கிறப்பவே எங்கள் பசங்க காலேஜ் படிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்களாம். அவங்க காலேஜ் படிக்கிறப்ப அவங்க என்னன்னு சொல்லுவாரா, இப்போ தான் அவங்க பியூசி படிக்கிறாங்கனாக்கா டிகிரி படிக்கிறாங்கன்ற மாதிரி சொல்லுவாராம். அந்த வார்த்தையே அவங்கள உற்சாகப்படுத்துமா. நம்ம அப்பா நம்ம இப்போ தான் காலேஜ் படிக்கிறோம், ஃபர்ஸ்ட் பியூ செகண்ட் பியூ அது போல் படிக்கிறோம், ஆனால் நம்ம அப்பா நம்மளை டிகிரி படிக்கிறாருன்னு சொல்கிறாரு, நம்ம அது போல் படிக்கணுன்ட்டு அந்த பிள்ளைங்களுக்கு அந்த வார்த்தையானது என்கரேஜ் ஆகும். அப்போ கத்தருடைய பிள்ளைங்களே, நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு என்கரேஜான வார்த்தைகளை பேசுகிறீங்களா? உங்கள் பிள்ளைங்க மன தோய்வு அடைஞ்சு இல்லை படிப்பு அறிவு ஏறவே ஏறாது, அவங்க ஒன்றுக்கும் உதவ மாட்டாங்க, அவங்க உருப்பட மாட்டாங்க அப்படின்ற வார்த்தையை நீங்கள் பேசுகிறீங்களா? கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அப்படியே அந்த மாதிரி வார்த்தைகளை பேசி அவங்கள மன நோகப்படுத்தியிருந்தா இந்த வேலையில் நீங்கள் உங்களை யோசித்து நிதானித்து ஆராய்ஞ்சு பாருங்கள். ஆனால் இதே இருதயம் பாருங்கள், இருதயத்தில் நம்ம என்ன நினைக்குவோம் தெரியுங்களா, மற்றவங்களை குறித்து பொறாமையாக நினைப்போம். அப்போது வேதம் சொல்லுகிறது, இதயத்தின் நிறைவினால் வாய் பேசுமா. நம்ம இருதயம் என்னதை நிறைஞ்சிருக்கு, கசப்புனால நிறைஞ்சிருக்கா, அப்போ அதை நம்ம கசப்பை தான் வெளிப்படுத்தி காட்டுவோம். இல்லை நம்ம இருதயம் அன்புனால நிறைஞ்சிருக்கா, நம்ம அன்பை தான் வெளிப்படுத்தி காட்டுவோம். இல்லை நம்ம இருதயம் மற்றவங்க மேலே குறை சொல்கிறதாவே நிறைஞ்சிருக்கா, மற்றவங்களை குறை சொல்லியே நம்ம பேசிகிட்டே இருப்போம். அப்போது இந்த இருதயமும் இந்த வாயின்றதும் மிகவும் முக்கியமாக இருக்கிறது. இந்த வேலையில் பாருங்களேன், சங்கீதக்காரனாகிய தாவீது அவருடைய ஜெபத்தை குறித்து அவர் சொல்கிறாரு. சங்கீதம் 19:14, என் கண்மலையும் என் மீட்பரும் ஆகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரியமாய் இருப்பதாக. புரிஞ்சுச்சுங்களா? ஆண்டவரே, என் வாயின் வார்த்தைகள் என் இருதயத்தின் தியானங்கள் ரெண்டுமே உமக்கு பிரியமாக இருக்கட்டும், உமக்கு பிரதியாக இருக்கட்டும் ஆண்டவரே, உமக்கு பிரியமானதாக நான் செய்கிறதா இருக்கட்டும்னுட்டு அவருடைய ஜெபம். அப்போ இந்த சங்கீதத்தை நீங்கள் முழுக்க படித்து பாருங்க. கர்த்தர் அவர் முதலாவது வர்ணிக்கிறாரு. கர்த்தருடைய பாதத்தில் போயிட்டு, ஆண்டவரே நீங்கள் இப்படியெல்லாம் கிரியேட் பண்ணியிருக்கிறீங்களே, இப்படியெல்லாம் சிருஷ்டித்துருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி அவர் வர்ணித்து சொல்கிற காரியங்கள் என்ன தெரியுங்களா? அவர் ஜெபத்தை கடைசியாக இருக்கிறாரு. ஆண்டவரே, என் வாயின் வார்த்தை கூட மற்றவங்களை காயப்படுத்த இருக்கக்கூடாது, என் இருதயத்தின் தியானம் கூட மற்றவங்களை நோக்க வைக்கிறதா இருக்கக்கூடாது. ஆண்டவரே, உமக்கு முன்பதாக என் இருதயமும் சரி என் வாயும் சரி அது உமக்கு பிரதியா மற்றவங்களுக்கு ஒரு பிரயோஜனமா உள்ள இருதயமா என்னுடைய இருதயத்தை மாற்றுங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு சங்கீதக்காரனாகிய தாவீது கேட்கிறாரு. இந்த வேளையில நீங்க கர்த்தரிடத்துல என்ன கேட்குறீங்க? ஆண்டவரே, எனக்கும் அந்த மாதிரி இருதயத்தை தாங்கன்ட்டு கேட்குறீங்களா? இல்லை உங்க இருதயமும் உங்க வாயும் எப்படி இருக்குன்னுட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது போல இல்லாத இருந்தா ஆண்டவரே இந்த வேலையில கேளுங்க. அது உங்களுடைய ஜெபமா இருக்கட்டும். ஆண்டவரே, நான் பேசும்பொழுது மற்றவங்களுடைய காயங்கள் ஆற்றுறது தான் நான் பேசினேன் ஆண்டவரே, மற்றவங்களுக்கு நான் பிரயோஜனம் உள்ளவங்களா நான் இருக்கணும் ஆண்டவரே. ஒரு நாளும் நான் பேசுகிற வார்த்தையும் சரி என் இருதயத்தில் யோசனையிலும் சரி நான் அவங்களுக்கு மன நோகவும் அவங்கள வேதனைப்படுத்துகிற காரியங்கள் நான் செய்யவே கூடாது ஆண்டவரே. அன்பான கர்த்தருடைய பிள்ளைங்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நம்ம கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அவர் கிருபை நிறைந்தவராய் காணப்பட்டாருங்களாம்.
அவருடைய வாயானது கிருபை நிறைந்த வாயா இருந்ததுங்களாம். எங்க போனாலும் கிருபை நிறைந்த வார்த்தையை ஜனங்களோட அவர் பேசினாருங்களாம். ஏழை எளிய ஜனங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு உதவி செய்கிறதுல, வியாதிப்பட்ட ஜனங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு சுகம் அடைக்கிறதுக்கு உதவி செய்கிறது, அவங்களோட இரக்க மனசோடு அவங்க கிட்ட பேசுகிற வார்த்தைகள் எப்படி இருந்துச்சுன்னா கிருபை பொருந்திய வார்த்தைகளாய் காணப்பட்டதுங்களாம். அப்படி கர்த்தருடைய பிள்ளைங்களா இருக்கிற நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே அந்த கிருபை நிறைந்த பொருந்திய வார்த்தைகளை நான் பேசுறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, உங்க குணம் எனக்குள்ளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்க வேண்டும். உங்களுக்காக ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன், கவனிச்சு பாருங்களேன். ஒரு அப்பா ஒரு பிள்ளை இருந்தாங்களாம். அந்த அப்பா அந்த பிள்ளை வந்துட்டு இருக்கும்பொழுது அப்பா சொன்னாராம், மகன் நீ ரொம்ப கோபப்படுறப்பா, எப்பவுமே அவ்வளோ கோபப்பட்டு கத்துறது கூச்சல் போடுறது அந்த மாதிரி காரியங்களை செய்யக்கூடாது, உன்னை நீ கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கணும், நீ அது போல எல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னாராம். அப்போ அவன் சொன்னானா, அப்பா என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, எனக்கு கோபம் அப்படி வருதாப்பான்னுட்டு. அப்போ பாரு மகன், நீ தப்பு பண்ணும்பொழுது உன்னை நீ திருத்திக்கணும், நீ மாத்திக்க உன்னை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாராம். எப்பெல்லாம் நீ கோபப்படுறியோ ஒரு பலகை எடுத்துக்கோ, அந்த பலகையில வந்துட்டு ஒரு ஆணி எடுத்து கோபப்படும் பொழுதெல்லாம் ஆணியை வந்து என்ன பண்ணு அந்த பலகையில அடிச்சு வை, இத்தனை முறை நம்ம கோபப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு சொன்னாராம். அப்போ இவனுக்கு எப்பெல்லாம் கோபம் வருதோ கண்ட்ரோல் பண்ண பார்க்குவான். அவனால கண்ட்ரோல் பண்ண முடியாத நேரத்தில் அப்பா சொன்ன ஞாபகம் வந்துட்டு அவன் என்ன பண்ணுவான்னா ஒவ்வொரு முறையும் ஆணி எடுத்துட்டு போயிட்டு அடிச்சுட்டே இருந்தானா. அப்போ அப்பா சொன்னாராம், பாருப்பா நீ எவ்வளோ முறை கோபத்தை கண்ட்ரோல் பண்ணாம இப்படி ஆணியை வச்சு இப்படி அடிச்சு வச்சுக்கிற, இப்போ பாரு நீ வந்து உன்னை மாத்திக்கணும், நீ ஏன்னா நீ தேவனுடைய பிள்ளை, தேவனுக்கு பயந்த ஒரு பிள்ளை. ஆனா இந்த மாதிரி காரியத்தை செய்தா ஆண்டு அதில் சந்தோஷப்படுவாரா, ஆண்டோடைய இறுதியை துக்கப்படுமே, நீ உன்னை மாத்திக்கோப்பா அப்படின்னதும் அப்பா நான் என்னப்பா பண்ணிட்டோன்னா பாரு நீ உன்னை கண்ட்ரோல் பண்ணிக்கோ, கோபம் வரும்பொழுதெல்லாம் உன்னை நீ கண்ட்ரோல் பண்ணின்னு ஆண்டுகிட்ட ஜெபம் பண்ணு, பொறுமையை ஆண்டு வர எனக்குன்னுட்டு நீ கேட்டு நீ அதை பெற்றுக்கோப்பான்ட்டு அவங்க அப்பா சொன்னாராம். அப்போ இவன் என்ன பண்ணான்னா எப்பெல்லாம் கோபம் வரமோ அப்பெல்லாம் அவன் கோபத்தை அவன் தனிச்சு ஆண்டவரே எனக்கு பொறுமையை ஆண்டு வரேன், நான் இது போல கோபப்பட்டு கத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பொறுமையக்காக ஜெபம் பண்ணி பொறுமையை பெற்றுக்குவானா. அப்போ அப்பா சொன்னாராம், நீ எப்பெல்லாம் அந்த மாதிரி உன்னை கண்ட்ரோல் பண்ணி பொறுமை பெற்றுக்கிறியோ அப்போ நீ அந்த ஆணி அடிச்சுக்கிற பத்தியா அந்த ஆணியை எடுத்துடுன்னு சொன்னாராம். அதே போல இவன் கோவப்படுற பொழுதெல்லாம் அவனுடைய கண்ட்ரோல் பண்ணிட்டு அந்த அடிச்சுக்கிற ஆணியை வந்துட்டு அவன் எடுத்துட்டே வந்திருந்தோம். கடைசியில் அந்த பலகையில் இருக்கிற எல்லா ஆணியும் வந்துட்டு அவன் கண்ட்ரோல் பண்ணி கோபத்தை அவன் சரிப்படுத்திக்கினானா. ஆனாக்கா அந்த பலகை முழுக்க ஆணியின் அந்த ஓட்டை வந்துட்டு காணப்பட்டுச்சுங்களாம் முழுக்க. அப்போ அப்பா சொன்னாராம், பாருப்பா நீ மற்றவங்களை வேதனைப்படுத்தி காயப்படுத்தி நீ புண்படுத்த ஒரு வார்த்தைகளை சொல்லும்போது அவங்க இருதயம் எவ்வளோ வேதனைப்படும். நீ வந்துட்டு அவங்ககிட்ட ஈஸியாக போயிட்டு சாரி பண்ணிக்கோங்க, நான் செய்து தப்பு, நான் இனிமேல் அது போல் செய்ய மாட்டேன்னுட்டு நீ சொல்லிட்டு வந்துடுற சுலபமாக. ஆனால் அவங்களும் உன்னை என்ன பண்ணிடுறாங்க, மன்னிச்சிடுறாங்க. ஆனால் அந்த இருதயத்தில் இருக்கிற அந்த காயங்கள் அந்த ரணங்கள் அது ஆறுறதையில் அது அப்படியே ஒரு ஓட்டை போல் அந்த தொலை எப்படி தெரியுது அதே போல தான்ப்பா அவங்களுடைய இருதயத்துலேயே அந்த காயம் ரணம் அப்படியே தங்கி விடுது, பல வருஷம் காலமாக அது அப்படியே இருந்துடும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொன்னாராம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைங்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பாருங்களேன், எவ்வளோ அன்புள்ளவராக இருந்தார். கல்வாரி சிலுவையில் அவர் மறிக்கும் பொழுது கூட அவர்கிட்ட எப்படி ஒரு பொறுமை இருந்துச்சு, எப்படி ஒரு இரக்க மனசு இருந்துச்சு. கல்வாரி சிலுவையில் அவரை அடிக்க போகும்பொழுது அது சொந்த ஜனங்களே அவரை காட்டி கொடுத்து அவரை அடிக்கும் பொழுது கூட அவர் வாயை திறக்கல, அவர் கண்ட்ரோல் பண்ணிக்கினாரு, அவர் ஒன்றுமே பேசாம அவர் சைலன்ஸாக இருந்தாருங்களாம். அது போல நம்மளால இருக்க முடியுமா? நம்மளுடைய வாயை ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இந்த வாயில கத்துற துதிக்கிறதான துதி மட்டும் வரட்டும் ஆண்டவரே, மற்றவங்களை காயப்படுத்தாம மற்றவங்களுக்கு உதவி செய்கிற இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. அது மட்டும் இல்லை ஆண்டவரே, இந்த வாயினால நான் எப்பவுமே தேவனுடைய வார்த்தையை மற்றவங்களுக்கு சொல்றவங்களா வைங்க ஆண்டவரே. மற்றவங்களுக்கு உதவி செய்கிற அந்த பழக்கத்தை அந்த எண்ணத்தை எனக்கு நீங்க தாங்க ஆண்டவரே. என் வாயும் சரி என் இருதயத்தையும் நீங்க காத்துக்கோங்க ஆண்டவரேன்னுட்டு நீங்க ஒவ்வொரு நாளும் அப்படி ஆண்டவர்கிட்ட நீங்க ஜெபம் பண்ணும்பொழுது கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அப்போ உங்க வாயையும் உங்க இருதயத்தையும் நீங்க நல்ல காரியத்துக்கு தான் பயன்படுத்தணுமே தவிர ஒரு நாள் தீமையான காரியங்களுக்கு நீங்க பயன்படுத்தாதீங்க. அப்படி உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியலையா ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னால முடியலப்பா, எனக்கு நீங்க பலன் தாங்க, என்னால முடியல ஆண்டவரே, இந்த பலவீனமாய் காணப்படுகிறது, எனக்கு நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். இந்த வேளையில கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாங்களா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் சிவனுள்ள தகப்பனை உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அநேக முறையில ராஜா இந்த வாயின் வார்த்தையால தகப்பனை அப்பா மற்றவங்களை காயப்படுத்துறது வேதனைப்படுத்துறதான காரியங்களை செய்யும் பொழுது அப்பா உங்களுடைய உள்ளம் எப்படியா வேதனைப்படுகிறது ராஜா. அநேக முறையில் அப்பா கர்த்தருடைய பிள்ளைங்க அப்பா வாயை கண்ட்ரோல் பண்ண முடியாம அநேக வார்த்தை
வார்த்தைகளை பேசுறதுனால அவங்க இருதயத்துல காணப்படுகிற அந்த சமாதானத்தை கூட அவங்க எழுந்து ரஞ்சா எவ்வளவு வேதனையும் துக்கத்தையும் அனுபவிக்கிறாங்களே. இனி கர்த்தருடைய பிள்ளைங்க அப்பா கர்த்தாவே இந்த வாயின் வார்த்தை நல்ல வார்த்தையாக இருக்கட்டும் ரஞ்சா. எந்த இடத்துலயும் தகப்பனே இந்த வாயும் அந்த இருதயமும் தகப்பனே அப்பா கர்த்தாவே பொல்லாததும் பொல்லாத சிந்தனையும் அப்பா பொல்லாத இருதயத்துல யோசனையும் வராதபடிக்கு என் தேவனாகிய கர்த்தர் நீங்க பாதுகாத்து கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த வாயினால் அப்பா சபிப்பெல்லாம் துதிப்பெல்லாம் அப்பா வருகிறது ரஞ்சா. அது போல கர்த்தாவே வாயின் காரியங்களில் செய்யாதபடிக்கு ரஞ்சா நல்ல வார்த்தைகளை அறிக்கை செய்யட்டும். அநேக முறையில் அப்பா கர்த்தருடைய பிள்ளைங்க அப்பா இது ஆகாது இது முடியாது என்னால் செய்ய முடியாதுன்னுட்டு நெகட்டிவா அப்பா பேசுறாங்களே அந்த காரியத்தை எடுத்து போடுங்க அப்பா. நல்ல பாசிட்டிவான காரியங்களை பேச என் தேவனாகிய கர்த்தர் நீங்க உதவி செய்யும்படியான்னு ஜெபிக்கிறோம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறோம். கர்த்தர் எனக்கு உதவி செய்வாருன்றப்பா நல்ல காரியங்களை அவங்க வாயிலிருந்து அறிக்கை பண்ண என் தேவனாகிய கர்த்தர் நீங்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இரவு 7 மணிக்கு சந்தியா ஜெயராஜ் என்ற யூடியூபின் வாயிலாக கர்த்தருடைய வார்த்தை வரும். தொடர்ச்சியாக பார்த்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக.